அந்த பட்டியலை நீக்கிடு. நீங்கள் என்ன ஜாதியை பார்த்துட்டா ஒரு மேல் ஜாதிக்காரனுக்கு 4 வாக்கு, கீழ் ஜாதிக்காரனுக்கு 2 வாக்கு, பட்டியல் இனத்துக்கு 1 வாக்குன்ட்டு இருக்கா? அவங்கெல்லாம் தெலுங்குனாக்கா ஆந்திராக்காரன் ஒன்றா சேருவான், கன்னடன்னா ஒன்றா சேருவான். ஆனால் தமிழ்நாட்டில் தான் தமிழன்னா ஒன்றா சேர மாட்டான் தமிழன். சமீப காலமாக இப்போ வந்து பட்டியலினம்ங்கிறது அது யாரை குறிக்கிறது? பட்டியலினம்ன்றது ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்டவங்களை, தாழ்ந்து இருந்தவங்களை ஒரு அட்டவணை போட்டு அந்த அட்டவணையில் இந்த சாதி கீழ்நிலையில் இருக்கின்றதை குறிப்பிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் மேலே வரணுன்றதுக்காக குறிப்பிட்டது தான் இந்த பட்டியலினம்ன்றது. ஆனால் இப்போ பட்டியலினம்ன்றதை பற்றி 60-70 ஆண்டுகளாக பேசுகிறவங்கெல்லாம், ஜாதி ஒழிக்க வந்தவர்களெல்லாம் யாரும் இப்போ அதை பற்றியெல்லாம் பேசுகிறதே இல்லை. சாதிகள் இருந்தால் தான் நம்மளுக்கு வாக்கு கிடைக்கும், சாதிகள் இருந்தால் தான் ஒருத்தர் திட்டிக்கிட்டு யாரும் யாரோடையும் சேர மாட்டாங்க. அப்படி யாரோடையும் சேராமல் இருந்தால் தான் நமக்கு வாக்குகள் வாங்க முடியும் அப்படின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இப்படி ஒரு பெரிய பிரிவினை எண்ணம் வளர்ந்து போய்விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாததெல்லாம் சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்பது மக்களுடைய பிரிவினையில் வாழ்கிற கட்சிகள் அதிகமாகிடுச்சு. அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா திராவிட கட்சிகள் சாதியை ஒழிப்பதற்காக வந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். ஆனால் அவங்களால எந்த சாதியும் ஒழிந்ததாக வரலாறு இல்லை. அவங்க எல்லா சாதியும் இன்றைக்கி தாழ்ந்த ஜாதியாக ஆக்கிட்டாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்த ஜாதிகள் எல்லாம், வணிகர்கள் எல்லாம், முதலாளிகள் எல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் கூட இப்போ வெளிநாட்டில் போய் முதலாளிகளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்கார். ஆனால் ஒரு அரசுன்றது யாருக்காக இருக்கணும்னா அந்த நாட்டு மக்களுக்காக இருக்கணும், அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற ஏழைகள் வாழ்வதற்காக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் புது பேர்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றது, தலித்துன்றது, அப்புறம் யாதவன்றது, எல்லா ஜாதிகளையும் பிரித்து தமிழ்நாட்டு கோணார்களை எல்லாம் யாதவன்னு சொல்கிறது. இங்கே இருக்க வன்னியர்களை கூட இன்னும் பக்கத்து மாநிலத்தில் வேறு மாநிலத்தில் இருக்கவங்களோட இணைக்கிறது. இப்படி சாதி பெயரை சொல்லி வாழ்கின்ற கட்சிகளாக திராவிட கட்சிகள் இன்றைக்கு பெருமளவில் நிறைஞ்சிடுச்சு. அதனால் பட்டியலினம்னு சொல்கிறாங்க. ஆனால் சொன்னவங்கெல்லாம் பட்டியலினத்தில் இருக்காங்கன்னா யாரும் கிடையாது. எல்லாம் ஒரு வரிசைப்படி பாருங்கள். திராவிட கட்சிகள், திராவிட கழகங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு பின்னால் தன்னுடைய பிள்ளைக்கு அடுத்து மாமன், மச்சான், உறவுகள், இப்படி எத்தனையோ எல்லாம் இன்றைக்கு வந்துட்டாங்க பொதுப்படையாக, ஒருத்தர் 2 பேருன்னு இல்லாமல். அப்போது இவங்க சொல்கிற இந்த பாகுபாடு பிரிவினை எல்லாம் யாருக்கு லாபமாக இருக்குன்னா அவங்களுக்கு தான் லாபமாக இருக்கும், சொல்கிற கட்சிக்காரர்களுக்கு. சொன்ன தலைவன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காலமெல்லாம். ஈவே ராமசாமி பெரியாரை பற்றி இவங்கெல்லாம் பெரியதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, 2வது மனைவி கட்டினாங்க, 2வது மனைவிக்கும் குழந்தை கிடையாது, முதல் மனைவிக்கும் குழந்தை கிடையாது. ஆனால் இன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய சொத்துக்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இன்றைக்கு. ஆனால் அவங்க யாருக்காக இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் அவங்கெல்லாம் இந்த ஜாதி பட்டியலினத்தை சொல்லி தான் வாழ்ந்தாங்க. இந்த பட்டியலினத்துக்காரர் தான் இன்றைக்கும் அவங்க பல பேர் ஆதரவாக இருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கையெல்லாம் அவங்களுக்கு சேர்த்தி தராங்க. கடைசியாக இன்றைக்கி புதியதாக வந்து தலித்துன்னு சொல்கிறாங்க. தலித் என்பது மராட்டியத்தில் இருக்கிறவங்கள தான் தலித் சொல்லுவாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை தலித்துன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே அதை சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய சாதி அடையாளம் எப்படி விரிவடைஞ்சு போடுறது பாருங்கள். இடையில் யாருமே ஒட்டிக்க முடியாது. நாம் ஒரே இடத்துல இருப்போம், ஒரே தெருவில் இருப்போம், ஒரே பக்கத்து வீடாக இருப்போம். ஆனால் படிக்கும்போது நாம் வெவ்வேறு ஜாதியாக தெரிவோம். வேலைக்கு போனால் வெவ்வேறு ஜாதி ஆகிடுவோம். ஒரு சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ தேர்தலில் நிற்கும் போது அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டு வருவோம். ஆனால் வந்த பின்னால் ஒரு அமைச்சர் ஆகலாம் அல்லது முதலமைச்சர் கூட ஆகலாம். ஆனால் அப்பவும் மற்ற இனத்தோடு மற்ற ஜாதிகளோடு சேர மாட்டோம். தமிழர்னு சொல்லுவோமே தவிர மற்றவர்களோட ஒருத்தர் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பட்டியல் இனம் என்பது இன்றைக்கு வரலாம் அப்படியே பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க.
ஆனால் இதே கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் மாவட்டத்தினுடைய பெயரை வச்சாங்க. மாவட்டத்துக்கே ஒரு ஜாதி பேர், மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேர் வைக்கும்போது அந்த ஊர் பெயரை வைக்காமல் ஜாதிக்குடைய முக்கிய தலைவர்களாக யாராக இருந்தாங்க அவங்க பேரெல்லாம் வச்சாங்க. அதுவும் பிற்காலத்தில் அப்படியே காணாமல் போக போக இப்போவும் அதை சொல்லிக்கிட்டு தான் எல்லாமும் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் சினிமாக்காரர்களால் வந்த அரசியல். இந்த திரைப்படக்காரர்களுக்கு நடிக்கத்தான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. நடிக்க தெரியாமல் இருந்த அரசியல்வாதிகள் செய்ததெல்லாம் உண்மையாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நடிக்க தெரிந்த அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு தேர்தல் போய் எந்த தேர்தல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று மாற்றி 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 அப்போ இந்த நாடு எப்படி உருப்படி ஆகும் என்பது தெரியவில்லை. முதல்ல இந்த பட்டியல் இனம் என்பதையே முழுவதும் நீக்கிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ் இனம்னு அறிவிக்கணும். அல்லது இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த தேர்தல் வரைக்கும் ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு ஜாதிக்கு முதலமைச்சர் பதவி, அடுத்த 5 ஆண்டுக்கு இன்னொரு ஜாதிக்கு, அதே போல் ஒரு கட்சியினுடைய தலைமை பதவி ஒரு ஜாதிக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போக போக இன்னொரு ஜாதிக்குன்னு அந்த பட்டியலை வைத்தாவது அது ஒழுங்குபடுத்தணும். ரெண்டுமே செய்ய மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் யாராவது ஒரு ஜாதியை திட்டிக்கிட்டு இவங்களையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சூது. இந்த சூதையெல்லாம் மாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க புதிய சிந்தனை உள்ள இளைஞர்கள் எல்லாம் வரணும். புதிய சிந்தனை உள்ள இளைஞர்களால் மாற்றப்படணும். மாற்றணும்னா இந்த பட்டியல் அப்படியே இருக்கும் தொடர்ந்து. இன்னும் 1000 வருடம் ஆனாலும் நாம் எந்த ஜாதின்னு இருக்கிறோமோ அந்த ஜாதிக்காரெல்லாம் தாழ்த்தப்பட்டவனாக தான் இருப்போம், அல்லது பிற்படுத்தப்பட்டவனாக இருப்போம், அல்லது இன்னொரு ஜாதியாக இருப்போம், வேலை வாய்ப்பே கிடைக்காதவங்களாக இருப்போம். இந்த தன்மையெல்லாம் மாற்றுறதுக்கு உடனடியாக யோசிக்கணும். வர தேர்தலில் இருந்தாவது நாம் எதையாவது புதியதாக செய்ய கற்றுக்கணும் தமிழர்கள். இப்போ பட்டியலினம் நம்ம சொல்கிறோம், யாரெல்லாம் பட்டியலினம் நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது வந்து எப்படிங்க? அதிகமான ஒரு யார் இருக்கா இந்த பட்டியல் இனத்தை யாருன்னு பார்க்கறது? ஒரு காலத்தில் நாடார்களே பட்டியல் இனம்தான். நாடார்கள் தெருவுக்குள்ளே வர முடியாது, பேச முடியாதுன்னு இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி யாராவது சொல்ல முடியுமா நாடார்னு? நாடார்னா இன்றைக்கி செல்வாக்கு மிக்க ஒரு இனம், பெரிய ஜாதி. தமிழர்கள்லேயே பெரிய முதலாளிகள்லாம் இருக்கிற இன்றைக்கு ஜாதி இது. ஆனால் அந்த குடியில் பிறந்த காமராஜர் தான் பெருந்தலைவராக இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், பேசப்படுறாரு. நாடார்களுடைய பொருளாதாரம் இல்லைன்னா சென்னையில் தமிழர்களுடைய பங்களிப்பே இருக்காது. எல்லா முதலாளிகளும் நாடார்கள் தான். நீங்கள் முன்னுக்கு வந்தவங்கெல்லாம் முன்னேறிய ஜாதிகள். உழைப்பை மற்றவர்களுக்காக உழைச்சி ஓடா போனவங்க தான் பிற்படுத்த ஜாதிகள். யாரும் தாழ்ந்தவர்களும் கிடையாது, உயர்ந்தவர்களும் கிடையாது, பிறப்பால் ஒன்றும் கிடையாது. பிறப்பால் எல்லாம் சமூகம், எல்லாம் ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் தான் உலகம் முழுவதும் பறந்து வியாபாரம் பண்ணவங்க. கடலில் முத்தெடுத்து தூத்துக்குடி முத்தெல்லாம் ரோமாபுரியில் இருந்தவங்கெல்லாம் வாங்கி அணிஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய வரலாறுகளை பேசுவதற்கு யாரும் இல்லை. அதனால் தமிழர்கள் எல்லோரும் இன்றைக்கி நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள் தானே இருக்கிறோம். வள்ளுவர் ஜாதி தான். ஜாதியில் பிறக்கிறது என்ன இருக்குது? ஜாதி இல்லாமல், மதம் இல்லாமல், ஒரு மொழி இல்லாமல், இனம் இல்லாமல் பிறக்கவே முடியாது. நாம் எங்கே பிறக்கிறோமோ அந்த ஜாதி. மற்ற மதத்தில் அந்த மாதிரி ஜாதிகள் எந்த மதத்தில் இல்லை. ஏன் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தாக்கா அவனுடைய குழந்தைக்கு ஞானஸ்தானம் எதுக்கு பண்ணுறாங்க? எது? எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. நம்ம இனத்தில் அது கிடையாது. சொல்லப்போனால் நாமெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு திருக்கோயிலில் ஒரு வழிபாட்டுக்கு எல்லாரும் போகிறோம், எல்லாரும் கும்பிட்றோம், எல்லாரும் வரோம். அவங்க தனித்தனியாக கோயில் கட்டியிருக்கோம், எல்லாருக்கும் கோயில் இருக்குது. அந்தந்த ஜாதியை சார்ந்தவங்க வழிபடுறாங்க, அந்தந்த ஜாதி சார்ந்த பூஜை செய்கிறாங்க. நாம் எதையும் தெரியாமல் ஒட்டுமொத்தமாக யார் சொல்கிறத நம்ம பேசுகிறோம். நீங்கள் முன்னேற வரைக்கும் நீங்கள் முதலாளி ஆக முடியாது. முன்னேறிட்டால் நீங்கள் தான் முதல் ஜாதி. முதல் இடத்துல இருக்கிறவன் பின்னால் போயிட்டே இருந்தான்னா போக 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 அவன் ஒன்றும் இல்லாதவன் தாழ்த்தப்பட்டவன் ஆயிடுறான். பணம் இருந்தால் பட்டியலினம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது.
பணம் இருந்தால் நாம் ஏன் அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசு முதலமைச்சரையோ மற்றவர்களையும் எதிர்பார்த்துருக்கணும்? பட்டியல் என்னன்னா இந்த இதில் சர்டிஃபிகேட்டில் மாற்றிடலாமா? சர்டிஃபிகேட் எதுக்கு தேவை? நீ இப்போ பாருங்கள், தமிழ்நாடு அரசு பட்டியல் இனம்னு போட்டிருக்கு. ஜாதியை பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் பிரிச்சிருக்கு. எதுக்கு பிரிச்சிருக்குன்னா அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறதுக்காக. இப்போ தான் பெரும்பகுதியானவங்க அங்கேயே போகிறது இல்லையே. அரசே பள்ளிக்கூடம் நடத்துறதில்ல, அரசே கல்லூரிகள் மூடிடுச்சு, பல்கலைக்கழகங்கள்லாம் தள்ளாடிட்டு இருக்கு. இப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள் தானே, தனியார் கல்லூரிகள் தானே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒரு பேச்சு பேசின மாதிரி நம்முடைய மழலையர் பிள்ளைகள் 50,000 1 லட்சம் பணம் கட்டிட்டு நாம ஏன் சேர்க்குறோம்? அது அரசாங்க பள்ளிக்கூடமா? அப்போ அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறவங்கெல்லாம் எல்லா ஜாதியிலும் தானே இருக்காங்க. இங்கே இன்னும் என்ன தாழ்த்தப்பட்டவங்க உயர்ந்தவங்கன்னுட்டு இருக்கு? காசு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க, முதலாளியாக இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகளை யாரும் சாதாரண இடத்துல சேர்க்குறதே இல்லை, முன்னேறிய இடத்துல தானே சேர்க்குறாங்க. அப்போ அரசாங்கம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கல்வி தரணுன்றதுக்காக ஒரு பள்ளிக்கூடமும் கிடையாது. எல்லாம் தமிழ் வழி பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டு வந்துட்டீங்க. இன்னும் எதுக்கு அந்த பட்டியல் இனம்னு வைக்கிறீங்க? பட்டியல் இனம்னு ஏன் வைக்கிறீங்க? அதனால் ஒவ்வொரு சாதியிலேயும் ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர் தோன்றணும். அப்படி தான் ஐயா வைகுண்டசாமி தோன்றினார் நாடார் இனத்தில். ஒரு சாதியை முன்னேற்றுவதற்கு அந்த சாதியில் இருக்கிற ஒரு முன்னணியான ஒரு தலைவர் ஒருத்தர் தோன்றணும். தோன்றி அவர் வழிகாட்டணும், நெறிப்படுத்தணும். நெறிப்படுத்தினா எந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதி அல்ல. சொல்லப்போனால் இன்னும் நம்ம இன்றைக்கி உயர் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜாதிகள் கூட ஜாதிகள் அல்ல. அதெல்லாம் நாமெல்லாம் பேசிட்டுலாம் கூட. மணிப்பூரெல்லாம் மத கலவரம், ஜாதி கலவரம். ஜாதி கலவரம் தமிழ்நாட்டில் எந்த கலவரமும் கிடையாது. சும்மா வாயில் பேசிக்கிறது தானே தவிர யாரும் வாயில் கூட இப்போ பேசுவது இல்லை. அதெல்லாம் ஜாதியெல்லாம் யாரும் பேசுதில்லை. ஆந்திராவை பற்றி நமக்கு தெரியாது, கர்நாடகத்தை பற்றி தெரியாது. அவங்கெல்லாம் மொழி உணர்வாளர்கள். அவங்கெல்லாம் தெலுங்குனாக்கா ஆந்திராக்காரன் ஒன்றா சேருவான், கன்னடாக்காரன் கன்னடன்னா ஒன்றா சேருவான். ஆனால் தமிழ்நாட்டில் தான் தமிழன்னா ஒன்றா சேர மாட்டான் தமிழ். அப்படி தமிழை ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஜாதி பேச்சே திராவிடம் பேசிக்கிட்டே இருக்கிறது காலமெல்லாம். உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறோம். நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இந்தியாவிலையும் பல்வேறு மாநிலங்களில் தமிழர்கள் தான் நிறைய இருக்கிறோம். ஆந்திராவில் எடுத்துக்கிட்டால் அங்கே கூட 15-20 விழுக்காடு தமிழர்கள் தான். கர்நாடகத்தில் 1/4 பங்கு தமிழர்கள். ஆனால் இந்த தமிழர்களுடைய ஒற்றுமையையும் குலைக்கிறதுக்காக இடையில் வந்தது தான் இந்த திராவிடம். இந்த திராவிடம் பேச்சு இருக்க தமிழர்களை ஒற்றுமையை குலைச்சி ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அதே திராவிடம்னு பேசுகிற திராவிடர்கள் அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி இது. மற்றபடி இதில் பட்டியலினத்து மக்களும் கிடையாது, பயனுற போவதில்லை. பெரிய முதலாளிகளாக இருந்த ஜாதிகள் எல்லாம் இன்றைக்கி எந்த தொழிலும் செய்கிறதுக்கு முடியாது. படிச்சிட்டாலும் எல்லாரோடையும் நம்முடைய பிள்ளையும் ஒரு வேலைக்கு போக முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். இடஒதுக்கீடெல்லாம் இருக்குதுன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் அறிவிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ அரசு பணி காலியாச்சு, அந்த அரசு பணிக்கு எத்தனை ஜாதிக்காரர்களை போட்டிருக்கோம், இப்போது தேர்வாகிருக்கு தமிழ்நாடு தேர்வாணை குழுவில் அப்படின்னா அவர் முதலமைச்சர் தான் அறிவிக்கணும். முதலமைச்சர் அறிவிச்சிட்டாருன்னா உண்மையிலேயே ஜாதி இருக்குது, ஜாதியால் நமக்கு பயன் இருக்குதுன்னு தமிழ் ஜாதிகள்லாம் நினைக்கும். ஆனால் நமக்கு ஒரு பயனும் கிடைக்காது. நாம் இன்னும் ஜாதியை பேச தமிழர்களை பேச வைக்க நமக்கு லாபம் கிடையாது, நமக்கு பயன் கிடையாது. வந்தவர்களுக்குத்தான் பயன். எதுக்கு பட்டியலினம் இருக்கணும்? தேவையே இல்லை. இருக்கிறவன் இருக்கட்டும், இல்லாதவனுக்கு வேலை கொடு. ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வேலையை கட்டாயம்னு ஆக்கு. வீடு கட்டுறன்ற எத்தனைக்கு ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை வீடு இருக்குது? முதலாளியாக இருக்கிறவங்க அவங்க ஜாதியெல்லாம் தள்ளிட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் 4 வீடு 5 வீடு 10 வீடு வச்சுருக்காங்களே. அப்போ ஒரு வீடு அவங்களுக்கு ஒதுக்கிட்டு மற்ற வீடெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடு. அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களே அந்த மாதிரி தானே. அதனால் திராவிடம் செய்கின்ற சூழ்ச்சி நம்ம பட்டியலினம் ஜாதி பாகுபாடு அது இதுன்னு சொல்லி
நம்ம காலமெல்லாம் நம்ம அதை பற்றி நினைவே தலைமைக்கு நாமளும் வர தகுதியானவர்கள்ன்ற நினைப்பே இல்லாமல் செய்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியில் தான் நாமளும் மாட்டிகிட்டு இருக்கோம். அதை சூழ்ச்சியை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? உடனடியாக நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற திராவிடத்தை தள்ளணும். நாம் தமிழர்களுக்குள்ளே 100 ஜாதி இருக்குது, தப்பு கிடையாது. ஏன்னா ஆளால் சார்ந்திருக்கிற தொழிலை வச்சு நாம் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தோம், இடத்தை வச்சு நமக்கெல்லாம் பேர் அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த பேரை வச்சு ஒரு உரிமையும் இருக்குது. அதில் எங்கேங்க ஜாதின்னு சொல்கிறீங்க? அவங்கவுங்க தொழில் அந்த தொழிலே பண்ணுறது இல்லையே. தொழில் பண்ணணும். கலைகளில் நீங்கள் தொழிலை வச்சுட்டெல்லாம் நம்ம மேல்கீழ் கிடையாது. நீங்கள் தொழிலை வச்சுக்கிட்டு மேல்கீழ்னு பார்த்தா எல்லா தொழிலும் இன்றைக்கி மேல்நாட்டுக்காரன் தான் செய்கிறான். சென்னையில் இருக்கிற அந்த குப்பை பெருக்கிறது வாரதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதை கூட மேல்நாட்டுக்காரன் தான் இப்போ செய்கிறோம். அதை தமிழ்நாட்டுக்காரனுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் யார் விரும்பி அதை செய்கிறேன்றாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு குத்தகை கொடுத்துருந்தா இன்றைக்கி அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பான், பெரிய முதலாளியாக இருப்பான். கொத்தனார் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளி மாநிலத்தவர் தான் இங்கே பார்க்க முடியுது. ஆமாம், வெளி மாநில திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம், ஏன்னா அவங்க தான் நல்ல வேலை பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல வேலைக்காரர்கள் தமிழர்கள் தான். இன்றைக்கி கூட ஒரு சிற்பம் செதுக்கணுன்னா அது தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்தியா முழுவதும் செதுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ சிற்பியே அப்படி இருந்தால் தச்சு வேலைக்காரன் எப்படி இருப்போம்? அப்போ கர்ம வேலைக்காரர் எப்படி இருப்போம்? அதே மாதிரி கட்டட வேலைக்காரர் எப்படி இருப்பார்? எல்லாம் தமிழ்நாட்டில் சிறந்தவர்கள். ஆனால் அங்கே இருக்க அரசாங்கம் நம்மை போல காலங்காலமாக முன்னேறிய மக்களாக இல்லாமல் கொஞ்சம் அடித்தட்டு மக்களாக இருந்ததுனால இப்போ அடித்தட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை அங்கே தர முடியாதனால நாம் கொடுக்குறோம். அதுதானே பார்க்கணும் தவிர மற்றபடி ஜாதி பத்தெல்லாம் கிடையாது. அந்த அடித்தட்டு மக்கள் முன்னேறலை, இப்போ நம்மக்கிட்ட வராங்க வேலைக்கு, நாம் தர்றோம், நம்மளால் தர முடியுது. ஆனால் அதனால் நமக்கு ஒரு அறிவும் இல்லை, நமக்கு வந்து எந்த வேலையும் தெரியாது, நம்ம அறக்குறையாக செய்கிறோன்ற சொல்கிறது தவறு. மொத்தத்தில் இந்த பட்டியலினம்ங்கிற அடையாளம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. பட்டியலினம் எதுக்கு போடுறீங்க? நீக்குங்க, மொத்தமாக நீக்கிடுங்க. எல்லா ஜாதியிலும் வசதியாக இருக்கிறவங்களெல்லாம் மேலே விட்டுருங்க, வசதி இல்லாதவங்களை மட்டும் பட்டியல் எடுங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. இனம்னு ஏன் வைக்கிறீங்க? பட்டியல் இனம்னு ஏன் வைக்கிறீங்க? பட்டியல் இனம் வச்சா தொடர்ந்து அது ஜாதி அப்படியே தான் இருக்கும், கீழே இருந்துட்டு தான் இருக்கும். பட்டியலில் என்னென்ன இனங்கள்லாம் வருங்க? ஒரு இனமா அல்லது பட்டியல்னா ஒரு பட்டியலில் மலைவாழ் மக்கள் இருக்காங்க, பழங்குடிகள் இருக்காங்க, அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவன்ற சொல்கிற மக்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க பல பேர். அந்த பட்டியலை நீக்கிடு. எல்லோருக்கும் மக்கள். நீங்கள் வாக்களிக்கிறதுனா எல்லா ஜாதிக்காரனுக்கும் எல்லாருக்கும் ஒரே வாக்கு தானே. நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்தாலும் ஒரே வாக்கு தான். அப்போ ஒரு வாக்கு அளிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு அந்த பட்டியலில் போடுறீங்க? சம உரிமை இருக்குது, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. அப்போ சம உரிமை இருக்குதுன்னா சம உரிமையை நிலைநாட்டணும்னா என்ன பண்ணணும்? இது போல் மேலே கீழேன்னு பார்க்குற தன்மையே அரசாங்கம் விட்டுட்டா மக்களே வாழ்ந்துக்குவாங்க. இங்கே இப்போ வரக்கூடிய தேர்தல் வரப்போகுது, வாக்காளர் பட்டியலில் அதில் என்ன பட்டியல் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன ஜாதியை பார்த்துட்டா ஒரு மேல் ஜாதிக்காரனுக்கு 4 வாக்கு, கீழ் ஜாதிக்காரனுக்கு 2 வாக்கு, பட்டியலினத்துக்கு 1 வாக்குன்ட்டு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சமம். ஜனநாயகம் என்பது எல்லாருக்கும் சமம். மக்களாட்சியில் எல்லாரும் மன்னர்கள், யாரும் கீழ் மேல் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பட்டியல் இனம்னு நீங்கள் சொல்கிறது தப்பு, அதை வச்சிருக்கிறதும் தப்பு. பட்டியல்ன்றதை நீக்கணும். நன்றிங்க, மகிழ்ச்சி. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.